ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு செப்டம்பர் 1 இந்த 1 அதுவுமா, அதாவது மாதத்தில் பிறக்கிற முதல் நாள் புது மாதம் பிறக்க போது. இந்த மாதம் நமக்கு ரொம்ப லக்காகவும் அதிர்ஷ்டமாகவும் அதே மாதிரி பணவரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்திற்கும் எல்லாமே இந்த 1 நான் சொல்ல போகிற ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பலன் இருக்கும். இந்த மாதம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு பண தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக்கு, உங்களை பிஸ்னஸில் ஏதாச்சும் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அது இந்த மாதம் சரியாகிறதுக்கும், இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அந்த வேலை கிடைக்கிறதுக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாமே இந்த 1 அதுவுமா நீங்கள் காலையில் எழுந்த உடனே, அதாவது நீங்கள் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் முதல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தினமும் நைட்டு தூங்குறது காலையில் எந்திரிக்கிறதும் நம்ம கையில் இல்லை, கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் நன்றி சொல்லணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றி சொல்லிட்டு தூங்குங்க. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே உங்களோட கண்களை எதுவுமே திறக்காமல் கண்களில் மூடினபடியே வச்சுட்டு உங்களோட 2 கைகளையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு அந்த உள்ளங்கையை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்கள் கண்ணோட ஒத்திக்கோங்க. ஒத்திட்டு அப்படியே கடவுளே ரொம்ப நன்றி, இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, இன்றைக்கி காலையில் இந்த விடியலை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி உங்களோட மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கண்ணை முழிச்சு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது உங்கள் உள்ளங்கையாக தான் இருக்கணும். இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லபடியாக போகணும், இந்த புது மாதம் எனக்கு ரொம்ப நல்லதே நடக்கணும். நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே இதை தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபோனு பார்க்குறதோ இல்லை நான் தெரியாமல் கண்ணை முழிச்சிட்டேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு நைட்டு தூங்குங்க. காலையில் நீங்கள் எந்திரிக்கிறது இந்த வேலையாக தான் இருக்கணும். தினமும் காலையில் முடிஞ்சால் எல்லாருமே ஒரு 5 மணிக்குள்ளே எழுந்திருக்க பாருங்கள். ஏன்னா அந்த நேரம் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் காற்றுலாம் நீங்கள் சுவாசிங்க, ரொம்ப நல்லது. காலையில் எல்லாருமே ஒரு 5 மணிக்கு எழுந்தீங்க அப்படின்னா லைஃபே ரொம்ப அற்புதமாக போகும். அந்த நாள் உங்களுக்கு இன்னுமே சூப்பராக போகும். நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, நல்லா உணர்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். அன்றைக்கி டேவை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப டென்ஷனே இல்லாமல் காமாக, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி அன்றைக்கி டேவே ரொம்ப சுறுசுறுப்பாக நமக்கு போகும். நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம முன்னாடி நாள் சீக்கிரமாக தூங்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நைட்டு 10 o'clock தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. முடியாதவங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க என்னால் சொல்ல முடியாது. பட் முடிஞ்சவங்க, வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக 10 o'clock நான் தூங்கிடணும். நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஃபோனோ எதுவுமே பார்த்துட்டு தூங்காதீங்க. கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிவிட்டு தூங்குங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து நன்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த உடம்புக்கு, உங்கள் கண்களுக்கு, உங்கள் கை, உங்கள் கால், உங்களோட கண்கள், இந்த மாதிரி உங்கள் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம உடம்பும் தான் சேர்ந்து இயங்குது. அதனால் அவங்களுக்குமே நம்ம நன்றி சொல்லணும். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்களை மூடி அமைதியாக தூங்கிடணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா தூங்குறதுக்கும் நன்றி சொல்லிட்டு தூங்குங்க, நல்லா தூங்குவீங்க. காலையில் எந்திரிக்கும் போதும் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போகும். அதுவும் மாதத்தில் பிறக்கிற 1 அதுவும் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அந்த நாள், அந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே நடக்கும். தினமும் காலையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கே கிடைக்கும். 5 மணின்றது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே உங்களால் எழுந்திருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த காற்று, அதாவது அந்த டைமிங்கில் நல்ல காற்று அடிக்கும், அந்த காற்றை சுவாசிங்க. ஏன்னா நம்ம பொல்யூஷனோட காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். காலையில் அந்த இயற்கையான அந்த காற்றை சுவாசிங்க. அந்த சன்ரைஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்துடணும். அப்போ தான் நம்மளோட
பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி எழுந்து நீங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு அன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் மறுபடியும் தியான நிலைக்கு உட்கார்ற மாதிரி உட்காந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதம் முழுக்க நான் சந்தோஷத்தையும் லக்கையும் அதிக பணவரவையும் என்னோடய பிஸ்னஸ் நல்லா போகிறதையும் நான் வேலையில் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதையும் நான் என்றைக்குமே வேலைக்கு லேட்டாக போக மாட்டேன். நான் சீக்கிரமாக போயிடுவேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா அங்கே நான் டீச்சர்ஸ் நடத்துகிற எல்லா பாடத்தையும் நான் கவனிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். இது செப்டம்பர் மந்த்து பசங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்ஸ் வரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் டைமில் கூட அவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரெகுலராக நல்ல பெட்டரான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். எக்ஸாம்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. காலையில் எழுந்தோடனே அவங்களும் படித்தாங்க அப்படின்னா நல்ல மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அவங்களும் குழந்தைங்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கும் இதையே சேர்த்து பழக்குங்க. அவங்களுமே நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களுக்குள்ள நீங்களே ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுவீங்க அந்த நாள் முழுக்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். ஒரு பிளான் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோம், இந்த மாதிரி நம்ம இந்த வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர்டாக நீங்கள் ரெடியாக இருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா போகணும்ல, ஸோ அதுக்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னா, ரேபிட் 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 ரேபிட். இதை தொடர்ந்து ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களோட வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது இன்னுமே நல்ல பண வரவை அதிகமாக நம்ம வீட்டுக்கு ஏற்படுத்தும். மாதம் 1ஆம் தேதி பிறக்கிற 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இந்த வீடு முழுக்க நமக்கு எப்போயுமே பண வரவு இருக்கணும், நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா சின்னமன் சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையை பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை கடைகளில் கிடைச்சாலும் அப்படியே வாங்கிக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் மட்டும் உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க. உங்கள் உள்ளங்கைகளில் வச்சு அதை நல்லா கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது எதுக்குன்னா, காந்தம் போல் எதவுமே இழுத்துட்டு வரும். ஒரு லக்கோ மணியோ அதிர்ஷ்டத்தையோ எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வரதுக்காக. ஸோ இது நீங்கள் கண்களை மூடி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களோட வீட்டு நிலவாசல் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் நின்றுக்கோங்க. உங்களோட வீட்டு நிலவாசலில் போய் நின்றுட்டு, நான் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் அதிகமாக ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பட்டைப்பொடியை அதாவது உங்கள் வீட்டு வாசல் நோக்கி நின்றுக்கோங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம வருவோம்ல அந்த மாதிரி நின்றுக்கோங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பட்டைப்பொடியை எல்லா கார்னர்லேயும் படுற மாதிரி, அதாவது வீடு முழுக்க வாசல்லேருந்து நீங்கள் நின்னீங்கன்னா வெளியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, நல்லா உள்ளே வர மாதிரி வெளியே இருந்து ஊதுனீங்கன்னா அந்த பட்டைப்பொடி காற்றுக்கு அப்படியே உள்ளே அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை க்ளீன் பண்ண வேணாம். நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். க்ளீன் பண்ண வேணாம். அது ஒரு நாள் முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். அது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் தெரியாது, கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கோங்க. அது ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அது உள்ளே பறக்க எல்லா ரூம்குள்ளேயும் போகும், எல்லா மூலை முடுக்குகளையும் போகும், எல்லா இடத்துல இருந்தும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும் அதுவும் வெளியே போகும். அதே மாதிரி நமக்கு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் அது ஈர்த்துட்டு நம்மக்கிட்ட கொடுக்கும். நாளைக்கு இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் குளிக்கிற தண்ணியில் உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு, உங்கள் கைகளில் ஃபுல்லாக அள்ளினா எவ்வளோ வருமோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு வாளி ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு உப்பு உள்ளே போட்டுடுங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் இருந்தால் மஞ்சள், இல்லைனா ஏலக்காய், அந்த மாதிரி பச்சை கற்பூரம், பட்டை, அந்த மாதிரி ஒரு 5 பொருள் இருக்க மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பட்டை, பச்சை கற்பூரம், மஞ்சள், கல்லுப்பு, இது கைப்பிடி அளவு உப்பு நீங்கள் ஃபுல்லாக போட்டு வாளி ஃபுல்லாக நிரப்பிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி திறந்தாலும் சரி, இல்லை தண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இதை போட்டாலும் சரி. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உப்பு கரைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மேலே நீங்கள் குளிக்கும் போது உங்களுக்கு கல் படாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நின்று மனசார பிரார்த்தனை பண்ணணும். இந்த தண்ணி ஒன்றொன்றும் அதிர்ஷ்டத்தையும் லக்கையும் பண வரவையும் நமக்கு எல்லா விதத்துலேயும் நல்லதையும் ஈர்த்து கொண்டாந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் திரும்பி நின்று என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட குளிச்சிடுங்க. ஃபுல்லாக அந்த தண்ணி வச்சு நீங்கள் குளிச்சிடுங்க.
குளித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த குளிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு கப் எடுத்து உங்கள் மேலே ஊற்றும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நான் எல்லாத்தையுமே இருக்கிறேன், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அதிர்ஷ்டக்காரன், இந்த மாதிரி ஒவ்வொரு கப்பை அள்ளி ஊற்றும் போதும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அதையெல்லாம் நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்கள் ரெகுலராக குளிச்சுட்டு வாங்க. நல்ல வித்தியாசம் கிடைக்கும், நல்ல மாற்றமும் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், உங்கள் பாடியில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியே போகும், உங்களோட ஃபுல் ஆராவுமே நல்லா க்ளீன் ஆகும், ரொம்ப பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நான் பண்ணாதவங்க அப்படின்னா நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், மந்தோட ஃபர்ஸ்ட் நாள். ஸோ இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மெத்தடை எல்லாருமே பயன்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.